வணக்கம் நண்பர்களே. தமிழா பக்கத்திலிருந்து சவுதி சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி எப்படி வாட்ஸ்அப்பில் செட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராச்சும் உங்களோட மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா, உங்களுடைய ப்ரைவேசி பாதிக்கப்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது. இதை பார்த்தாங்கன்னா ஐயோ ஏற்கனவே வாட்ஸ்அப் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வாட்ஸ்அப் மொபைலை கீழே போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் இது. ஸோ இதுக்கு தேவை ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வீடியோ புரியாமல் போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் தமிழா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தா இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லாக் ஓப்பன் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேட்டர்னு, பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறத நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டை இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அதை இந்த ஜிமெயில் ஐடி மூலயமா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஜிமெயில் ஐடி நம்ம கொடுக்குறோம். ஸோ கீழே இருக்கிற இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஜஸ்ட் எனேபிள் கொடுத்துங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 அலோ பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை கொடுத்துங்க. யூசேஜ் ஆக்சஸ் இது அலோ கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஆஃபில் இருக்கும். அதை எனேபிள் கொடுத்துங்க. இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ வந்தவுடனே இது க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறதே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. செட்டிங்ஸே எனேபிள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்க்கும் லாக் அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். ஸோ இது தேவையில்லைன்னா இதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் வரும். ஸோ நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்புக்கு செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். உங்களுடைய மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கே இருக்கிற இந்த பாஸ்வேர்டுன்றதை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பேக் வந்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வைக்கிறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் பேட்டர்னும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்த எஃபெக்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ் கவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துல வாட்ஸ்அப் கொடுக்குறேன். இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ் கவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு எனேபிள் கொடுத்துங்க. ஸோ இதில் ஃபேக் கவர் கூட நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கீழே இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸுக்கு தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு நான் இன்ட்ராக்டிவ் கவர் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்துங்க. இப்போ நம்ம பேக் போயிடலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். யார் ஓப்பன் பண்ணாலும் ஸோ நீங்கள் எது பண்ணாலும் இது ஓப்பன் ஆகாது. எல்லாருக்குமே ஒரு எரரான வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக ஓகே பட்டன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க இந்த மெசேஜ் ஐக்கான் கொடுத்து. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இந்த கீழே இருக்கிற இந்த மெசேஜ் ஐக்கானை ஜஸ்ட்டு 3 தடவை டச் பண்ணுங்கள். 1 2 3 டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆப்ஷன் வரும். ஸோ அங்கே இருக்கிற பாஸ்வேர்டு ஆப்ஷனை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ நம்ம டிஃபால்ட்டில் இருக்கிறதா வச்சுருந்தோம். ஸோ அதனால் 1 2 3 4 நான் போடுறேன். சரிங்களா? நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை போடலாம். போட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ யாருமே உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாத இருக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.